ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு அப்ரண்டிஸ்ஷிப்க்கான நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது 19 பிப்ரவரி 2025லயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 5, 2025. இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர் கேட்டகரிக்கு 54 வேகன்சி, எஸ்சிக்கு 23 வேகன்சி, எஸ்டிக்கு ஒரு வேகன்சி, ஓபிசிக்கு 32 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 12 வேகன்சி, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 122 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுவும் டிசேபிலிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இந்தியா முழுவதும் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா 2691 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நான் தமிழ்நாடு வேகன்சி மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வேகன்சி மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 1 பிப்ரவரி 2025 படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எனி டிகிரி ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன டேட்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2021 அந்த டேட்லேயோ இல்லை அந்த டேட்டுக்கு பிறகோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? 1 ஏப்ரல் 2021 அந்த டேட்லேயோ இல்லை அந்த டேட்டுக்கு பிறகோ தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுறதுக்கும் எலிஜிபிள். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக அப்ரண்டிஸ்ஷிப் மட்டும்தான், எந்த விதமான எம்ப்ளாயி கேரண்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ரண்டிஸ்ஷிப் அந்த ட்ரைனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டூரேஷன் வந்து 1 இயர் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 15,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மொத்தம் ஒரு 4 டாபிக் சொல்லியிருக்காங்க. 100 கொஷின் 100 மார்க். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன தமிழ். சரிங்களா? தமிழில் வந்து உங்களுக்கு படிக்க எழுத பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதாவது 10th 12th லெவலில் மார்க் ஷீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லோக்கல் லாங்குவேஜில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெயிட் லிஸ்ட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த வெயிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம். ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். சப்போஸ் செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து ஜாயின் பண்ணலை, ரிலீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்ட் இருக்கிற கேண்டிடேட் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ண கொடுப்போம், இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் வந்து மெடிக்கலி ஃபிட் சர்டிஃபிகேட் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் அப்போ நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும். சரிங்களா? ஃபைனல் செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாமோட அந்த மார்க் கட் ஆஃப் மார்க் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து பேங்க் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கலி ஃபிட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். லோக்கல் லாங்குவேஜோட அந்த டெஸ்ட் எவிடன்ஸ் நாலேஜ், ஓகேங்களா, அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ்ஷிப்கான அப்பாயின்மெண்ட் பே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா nats.education.government.in வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அந்த ஐடி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே nats.education.government.in வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு, அதாவது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ரண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 800 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும், அப்புறம் எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் 600 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும்,
எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 600 ப்ளஸ் ஜிஎஸ்டியும், பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 400 ப்ளஸ் ஜிஎஸ்டியும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக நான் ரீஃபண்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமுக்கான அந்த கால் லெட்டர் இன்டிமேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் இன்டிமேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இமெயில் மூலயமா இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .go.in வெப்சைட்டில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அங்கே தான் வந்து எந்தெந்த கேண்டிடேட்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து மெயிலுமே ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மெயில் கூட மெயில் மூலியமாகவும் இன்டிமேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், இல்லை உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒன்லி அப்ளை பண்ணுறது மட்டும்தான். எந்த விதமான இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து டைம் தர மாட்டோம். கரெக்டாக அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் இல்லை கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து வேக்கன்சி வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் ஒவ்வொரு லொக்கேஷன் வைஸும் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 122 வேக்கன்சியில் சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், திருப்பூர், காஞ்சிபுரம் சொல்லிட்டு இத்தனை லொக்கேஷன்ஸ்க்கு வந்து இந்த 122 வேகன்சியும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தேவைப்பட்டால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த அப்ரண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு. சரிங்களா? அதுக்கான முக்கியமான விவரங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.